இதுதான் பூமி. இதுதான் நீங்கள் வசிக்கும் இடம், பூமி. இதுதான் நீங்கள் வசிக்கும் உங்கள் சுற்றுப்புறம், சூரிய குடும்பம். பூமி மற்றும் சந்திரன் இடையேயான தூரம் இங்கே உள்ளது. அது அதிகமாக தெரியவில்லையா? மீண்டும் யோசிக்கவும். பூமி மற்றும் சந்திரன் தங்களது மிகுந்த தொலைவில் உள்ளபோது அவை 2,52,288 மைல்கள் தூரத்தில் உள்ளன. அந்த தூரத்துக்குள் நமது முழு சூரிய குடும்பத்தின் அனைத்து கிரகங்களையும் அடக்க முடியும். இப்போது கிரகங்களை பற்றி பேசலாம். வியாழனின் பெரிய சிவப்பு புள்ளி பூமியின் அளவிற்கு இரட்டிப்பாக பெரியது. சனி கிரகம் பூமியை விட 9 மடங்கு பரந்தது. சனியின் வளையங்கள் மிகப் பெரியவை. அதில் உள்ள சில துண்டுகள் மலைகளின் அளவுக்கு உள்ளன. ஆனால் இது அனைத்தையும் விட பெரியது நமது சூரியன். இந்த பூமியை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது சந்திரனிலிருந்து பார்க்கும் பூமி. இது செவ்வாயிலிருந்து பார்க்கும் பூமி. இது சனியின் வளையங்களை கடந்த பின் பார்க்கும் பூமி. இதோ நெப்டியூனை கடந்த பின்பக்கத்திலிருந்து பார்க்கும் பூமி 4 பில்லியன் மைல்கள் தூரம். பில் ஒரு பெரிய எண், அதை புரிந்து கொள்ளலாம். 1 மில்லியன் வினாடிகள் என்பது சுமார் 11 அரை நாட்களுக்கு சமம். ஆனால் 1 பில்லியன் வினாடிகள் என்பது 31 ஆண்டுகளுக்கு மேல். இப்போது பின்வாங்கி பார்ப்போம். இந்த பூமியின் அளவுடன் நமது சூரியனின் அளவை ஒப்பிடுங்கள். பயமாக இருக்கிறதா? இந்த பூமியிலிருந்து செவ்வாயின் மேற்பரப்பிலிருந்து பார்க்கப்படும் நமது சூரியனை பாருங்கள். பிரபல விஞ்ஞானி கார்ல் சேகன் கூறியது போல், நிலத்திலுள்ள அனைத்து கடற்கரைகளிலும் உள்ள மணற்துகள்களின் எண்ணிக்கையை விட வானில் இருக்கும் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. நமது சூரியனை விட சில நட்சத்திரங்கள் மிகப் பெரியவை. இவற்றில் பெரிய நட்சத்திரம்வை கேனிஸ் மேஜரிஸ். இது நமது சூரியனின் விட்டத்தை விட 2000 மடங்கு பெரியது. ஆனால் நட்சத்திரங்கள் அனைத்தையும் விட பெரியது ஒரு கேலக்சி. நமது சூரிய குடும்பத்தை ஒரு நாணயத்தின் அளவுக்கு சுருக்கினால், அந்த அளவை வைத்தே மில்கிவே கேலக்சியின் அளவையும் சுருக்கினால், அதன் விட்டம் ஐக்கிய அமெரிக்காவின் அளவுக்கு இருக்கும். மில்கிவே கேலக்சியின் விட்டம் 100,000 ஒளியாண்டுகள். இதை மைல்களாக மாற்றினால் சுமார் 621 பில்லியன், 371 மில்லியன், 212 மில்லியன், 232 மில்லியன், 383 மில்லியன், 379 மில்லியன், 389 மில்லியன், 379 அந்த மாபெரும் கேலக்சிக்குள் நீங்கள் உள்ளீர்கள். நீங்கள் மில்கி வேயின் ஒரு சிறிய பகுதியில்தான் வசிக்கிறீர்கள். ஆனால் நமது கேலக்சியும் மற்றவற்றுடன் ஒப்பிடும்போது சிறியதுதான். என்ஜிசி 674 எனப்படும் கேலக்சி மில்கி வேயின் அளவுக்கு இரட்டிப்பாக பறந்தது. அதன் விட்டம் 200,000 ஒளியாண்டுகள். அது உண்மையிலேயே மிகப்பெரியது. இது மட்டுமில்லை, ஹப்பிள் தொலைநோக்கி எடுத்த ஒரு புகைப்படத்தில் ஆயிரக்கணக்கான கேலக்சிகளை காணலாம். ஒவ்வொன்றிலும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மற்றும் அவற்றின் சுருங்கும் கிரகங்கள் உள்ளன. இந்த புகைப்படத்தில் உள்ள சில பொருட்கள் 11 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானவை. அவை மொத்தமாக பார்த்தால் இது பிரபஞ்சத்தின் மிகச்சிறிய பகுதியே. ஆகவே உங்கள் பிடித்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டதையோ அல்லது முன்கூட்டியே திருப்பும் இசையை கேட்டதையோ பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வசிக்கக்கூடியது இந்த மாபெரும் பிரபஞ்சத்தில் இந்த சிறிய இடமே பூமி. அந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்ய தகவல்களுக்கு பின்தொடருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.